சுரைக்காயின் முக்கிய நன்மைகள். உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். சுரைக்காயில் நீர்ச்சத்து அதிகம், சுமார் 90% மேல். எனவே கோடை காலத்தில் உடல் நீர்ச்சத்தை பராமரிக்க உதவுகிறது. செரிமானத்தை மேம்படுத்தும். நார்ச்சத்து இருப்பதால் மலச்சிக்கலை குறைத்து செரிமானம் சீராக இயங்க உதவுகிறது. உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும். குறைந்த கலோரி, அதிக நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து கொண்டதால் நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதய நலனுக்கு ஆதரவாக இருக்கலாம். பொட்டாசியம் உள்ளிட்ட சத்துகள் இருப்பதால் ஆரோக்கியமான உணவு முறையின் ஒரு பகுதியாக இதய நலனுக்கு உதவக்கூடும். வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தது. வைட்டமின் சி, பி குழு வைட்டமின்கள், கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துகள் இதில் உள்ளன. சிறுநீரகம் மற்றும் உடல் நீர்ச்சத்து சமநிலைக்கு உதவலாம். நீர்ச்சத்து அதிகம் இருப்பதால் உடலை ஈரப்பதத்துடன் வைத்திருக்க உதவுகிறது. கவனிக்க வேண்டியது: சுரைக்காய் மிகவும் கசப்பாக இருந்தால் அதை சாப்பிடவோ சாறாகவோ குடிக்கவோ கூடாது. கசப்பான சுரைக்காயில் நச்சுத்தன்மை கொண்ட சேர்மங்கள் இருக்கக்கூடும். இது கடுமையான வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். சுரைக்காயை பல வகைகளில் சாப்பிடலாம். சத்துக்கள் கிடைக்கவும் செரிமானத்திற்கும் ஏற்ற சில நல்ல முறைகள்: கூட்டு அல்லது பொரியல், குறைந்த எண்ணெயுடன் சமைத்து சாப்பிடுவது நல்லது. சாம்பார் அல்லது குழம்பு, பருப்பு சேர்த்து சமைத்தால் புரதமும் கிடைக்கும். சூப், மிளகு சீரகம் சேர்த்து சூப்பாக குடிக்கலாம். சப்பாத்தியுடன் கறி, மதிய அல்லது இரவு உணவாக சாப்பிடலாம். ஆவியை வேக வைத்து லேசாக உப்பு மிளகு சேர்த்து சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிடலாம்? வாரத்திற்கு 2-3 முறை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு வேளைக்கு சுமார் 1 கப் 100-150 கிராம் வேக வைத்த சுரைக்காய் போதுமானது. முக்கிய குறிப்பு: சுரைக்காய் கசப்பாக இருந்தால் சாப்பிட வேண்டாம். பச்சையாக சாறு செய்து குடிப்பதை விட நன்றாக சமைத்து சாப்பிடுவது பாதுகாப்பானது. சுரைக்காயை சர்க்கரை நோயாளிகள், உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் ஆகியோரின் ஆரோக்கியமான உணவு திட்டத்தில் சேர்க்கலாம். இருப்பினும் இது ஒரு மருந்துக்கு மாற்றாகாது. சமநிலையான உணவின் ஒரு பகுதியாகவே பயன்படுத்த வேண்டும்.